பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட ஜாதகம். இதுல ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னா, லக்னத்திலிருந்து 2வது வீட்டுல சூரியன் மட்டும் இருக்கும். இதை ஒருத்தங்க சொல்லி நான் கேள்விப்பட்டு, இந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறது அரிது அப்படின்னாங்க. இந்த டேட்ல மட்டும்தான் இந்த அமைப்பு இருந்துச்சு. அவரும் சொன்னாரு, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகத்தை பார்க்கல அப்படின்னாரு. நானும் பார்க்கல. இதை கேள்விப்பட்டதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஜாதகங்களை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏன் அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகம் பெரும்பாலும் இந்த 3 ஒன்னா தான் இருக்கும். அதுல 234 சூரியன் புதன் சேர்ந்தே தான் இருக்கும். சூரியனை மட்டும் தனியா அங்கிட்டு விட்டுட்டு இந்த 2 பேரும் போகவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கரெக்டா இவர் பிறந்திருக்காரு. 2ல சூரியன் இருந்தா இவங்க கண்டிப்பா ஆன்மீகத்துல மிகப்பெரிய தலைவரா இருப்பாங்களாம். இது இந்த அமைப்பு வர்றதுக்கே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் பிறந்ததுனால இவர் உண்மையாலுமே இவர் தேவர்னு சொல்றாங்களே, இவர் உண்மையாலுமே கடவுள் தான். இவர் கிட்டத்தட்ட கடவுளாவே மாறிட்டார். இவரை பத்தி இன்னொரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. வழக்கமா நம்ம மீசை அழகா இருக்குன்னு யாராவது சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மீசைக்கு டை அடிப்போம், மீசையை முறுக்குவோம் இல்லையா? ஒரு பெண் இவரை பார்த்து உங்க மீசை அழகா இருக்குன்னு சொன்னங்காட்டி ஒரு பெண் சலனப்படுறதுக்கு என் மீசை காரணமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மீசையை இவர் எடுத்துட்டாராமா. இப்படி ஒரு மனிதரை, ஒரு ஆண் மகனை யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க வரலாற்றுல.